புதுசா பொறந்துருச்சு. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஃபீல் குட்டா ஒரு பாசிட்டிவான வீடியோ போடலாம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்போ, இந்த ஒரு படம் என்னோட மைண்டுக்கு வந்துட்டு போச்சு அப்படின்ற மாரி தாங்க சொல்லணும். இந்த படம் முடிஞ்சாலும் முடிவுல நிச்சய நம்பிக்கைய விதைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டாக்கிஸ் சேனல்ல பார்க்க போற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோகன்லால், மாளவிகா மோகனன், சங்கீத் பிரதாப், சங்கீதா மாதவன் ஆக்டிங்ல, அகில் சத்யனோட ஸ்டோரியில, சத்யநந்திகா டைரக்ஷன்ல வெளிவந்த ஹிருதயபூர்வம். இந்த வீடியோ ஒரு நார்மலான மூவி ரிவ்யூவா இருக்க போறது இல்ல. படத்துல இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். எஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? மனசளவுல உடைஞ்ச நிறைய பேரோட மனசுல நம்பிக்கைய மறுபடியும் விதைச்சு அதுக்கப்புறம் வழிய தாண்டி நிக்கிற தைரியத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு படம். கதையோட நாயகன் சந்தீப் பாலகிருஷ்ணன், வெற்றி பெற்ற வியாபாரி. பணம் இருக்கு, ஆடம்பரம் இருக்கு, ஆனா வெறுமையான மனசு, வாழ்க்கையில உணர்வு இல்லாத தனிமை. அவருக்கு நடக்கிற ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி தான் இந்த கதையோட முக்கிய திருப்பம். அவரோட உயிரை காப்பாத்துனது பூனேல ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஆர்மி ஆபீசரோட இதயம். ஆனா அத ஒரு சாதாரண உடலங்கமா மட்டுமே நம்ம சந்தீப் பாக்குறாரு. சிம்பிளா சொன்னா இந்த ஹார்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டூல் மட்டும்தான். என்னோட பாடி கரெக்டா ஒர்க் பண்றதுக்கான ஒரு டூல். வேற எந்த சென்டிமெண்ட்ஸும். அவருக்கு இதயம் கொடுத்த அந்த ஆர்மி ஆபீசர் ரவீந்திரோட டாட்டர் ஹரிதா என்கேஜ்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக சந்தீப் என்ன பண்றாருன்னா பூனேக்கு போறாரு. ஆனா வாழ்க்கை வேற ஒரு திட்டத்தை போடுது. எஸ், மணமகனோட உண்மைலாம் வெளியே வர என்கேஜ்மெண்ட்டையே ஹரிதா நிறுத்துறாங்க. அங்க ஏற்பட்ட கைகலப்புல சந்தீப்க்கு காயம் ஏற்பட தன்னோட சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு நிலைமை வருது. சந்தீப், ஹரிதா ரெண்டு பேரும் அவங்க அம்மா தேவிகா இருக்க வீட்டுல தங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் வந்துட்டு சைலண்டாவே இருக்காங்க. அந்த கான்வர்சேஷனும் எப்படி இருக்குன்னா, என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மல் டாக் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சமா நாட்கள்லாம் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு இன்னும் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிறதா இருக்கட்டும், கலாட்டாக்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நினைவுகளை பகிர்ந்த தருணங்களுமே அவரோட மனசு குணமாக ஆரம்பிக்குது. தந்தையை இழந்த துயரம், எதிர்காலம் பற்றிய பயம், சொசைட்டி ஜட்ஜ்மெண்ட்னு ஹரிதா இது எல்லாத்தையுமே தன்னோட சிரிப்பால மறைச்சாலுமே சந்தீப் வந்துட்டு அந்த வலிய வந்துட்டு உணர்றாரு. உறவுகள்ல ஈடுபாடு இல்லாதவரு, மனச மூடி வச்சவரு மனுஷங்களை இப்ப புரிஞ்சுக்கிறாரு. அன்புக்காக வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல அவரோட உணர்வுகள் தடுமாறுது. அம்மாவா பொண்ணா? ஆனா உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட சந்தீப் தன்னோட நிலைப்பாடுல இருந்து தான் செஞ்சது தப்புதான் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் அடையிறாரு. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சது நினைச்சு எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு, அத புரிஞ்சுக்கோ. என்னதான் நாம அப்பாவாவோ அண்ணாவாவோ தம்பியாவோ பாக்குற மனித உணர்வுகள், உணர்ச்சிகள்லாம் அப்படி இருக்கிறது இல்லைன்னு இயல்பா சொல்லுது இந்த படத்துல வர சில சீன்ஸ்லாம். மனம் ஒரு குரங்குதான், பட் ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் டிசிப்ளின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு காட்சிப்படுத்தி இருக்கு. சந்தீப் புரிஞ்சுக்கிட்டது இதயம் மட்டும் மாறல, தன்னோட வாழ்க்கையும் சேர்ந்து மாறி இருக்கு. இந்த படம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வாழ்க்கை உடையலாம், உடைஞ்சி போகலாம், உறவுகள் நம்மள விட்டு பிரியலாம், வலி கொடுக்கலாம், தனிமை நம்மள ஆட்கொள்ளலாம், இழுத்து செல்லலாம். ஆனா அன்பு இருக்க இடத்துல வாழ்க்கையும் சரி, உறவுகளும் சரி மறுபடியும் மலரும். இதுதான் இந்த படத்தோட மெயின் கோர். இயற்கையோட நியதியும் அதுதான். வலி தற்காலிகம்தான், ஆனா அன்பு நிரந்தரம். அந்நியர்கள் சம்டைம்ஸ் குடும்பமா மாறலாம், ரத்த உறவுகள் இல்லாவிட்டாலும். இந்த படம் உங்க மனசுல எந்த உணர்வை தொட்டுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான மூவிஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.